இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். கைகளை கீழே இறக்கிக் கொண்டு கண்களை திறந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயக்கல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து எண்ணம் நல்லதும் அல்லதும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. சிந்தனை உரைக்கு முன்னதாக நமக்கு இன்று ஆழமான நல்ல நித்யானந்த தவத்தை வழிநடத்திய பேராசிரியரை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் சுயம்புக்கணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீராயுள் நிறை செல்வம், உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு எண்ணம் நல்லதும் அல்லதும். அதுக்கு மகரிஷியோட கவியிலிருந்து ஆரம்பிப்போம். எண்ணமே ஒரு நாடக மன்றம் போல், எண்ணமே அதில் எண்ணற்ற நடிகர்கள், எண்ணமே அதை பார்ப்போர் ரசிப்போராம், எண்ணமே அதன் நிர்வாகி உடையவன் என்கிறார் மகான். நாம் இப்பொழுது ஆழ்ந்து நல்ல தவம் செஞ்சோம்லங்க, மன அமைதியாக உள்ளதல்லவா? தவத்தின் மூலமாக மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறோம். நிலைக்கு வந்த மனதை நிலைக்கு வந்த போது உடல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைச்சிருக்குல்ல, நல்ல ஆழ்ந்து நித்யானந்த தவம் செஞ்சதுக்கு அப்புறம். இதை எப்பொழுது நாம் பெறவே விரும்புகிறோம், எண்ணுகிறோம் அல்லவா? யாருக்கெல்லாம் எண்ணம் தோன்றும்? இந்த மாதிரி எண்ணம் யாருக்கெல்லாம் தோன்றும்? உடல், உயிர், மனம் என்ற மூன்றில் இருப்பில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு மட்டுமே எண்ணம் தோன்றுகிறார். ஏனெனில் எண்ணம் என்பது மனம் புறப்பொருளோடு தொடர்பு கொண்டு முன்பு பெற்ற அனுபவத்தோடு ஒப்பிட்டு பார்த்தலை எண்ணம் என்கிறோம். எண்ணத்திற்கு நமது மகரிஷி வாழ்க்கையில நடந்த பல நிகழ்ச்சிகள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காரு. அதுல ஒண்ணு அவர் சொன்னது, அவர் ஒரு சமயம் சென்னை அந்த காலத்துல எல்லாம் ஒரு ட்ரெயின் தான் இருக்கு சென்னையில இருந்து குடுவாஞ்சேரி அந்த பக்கம் போகிறதுக்கு. அது மாதிரி மகான் சென்னைக்கு ஒரு வேலையா வந்திருக்காரு. திரும்பி ராத்திரி குடுவாஞ்சேரி போகணும். அவருடைய நண்பரோட சேர்ந்து அவர் போகணும். ஆனா அவங்க வெளியில எங்கேயோ இருக்காங்க, ஸ்டேஷனுக்கு ஒன்றும் வரவே இல்லை. அப்ப அவர் நண்பர் சொல்றாரு, இன்னைக்கு நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிட போறோம் அப்படின்னு. அதுக்கு மகரிஷி சொன்னாராம், இல்ல இல்ல இருக்கும் அப்படின்னாராம். அதே போல இவங்க பார்த்தா அந்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் இருந்துட்டு இருந்ததா. அப்ப மகரிஷிக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தான் இருக்கும் இல்லையா? ட்ரெயின் என்னன்னா நம்ம ஏறி அதுல பயணம் பண்ணல. ஏன்னா அப்பெல்லாம் ஒரு ட்ரெயினுக்கும் போது அதை பிடிச்சுதான் ஊருக்கு போக முடியுங்கிறதுக்காக. ஆனா அதுக்கப்புறம் மகரிஷிக்கு அதுல ஏறி உக்காந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அதுல எத்தனையோ விதமான நோயாளிகள் இருப்பாங்க, குழந்தைங்க இல்லையா, பசியோட இருக்கிறவங்க இருப்பாங்க, ஏதோ ஒரு வியாபாரத்துக்காக ஏதோ ஒன்று வீட்டுக்கு திரும்ப அவசர வேலையா இருப்பவங்க எல்லாம் இருப்பாங்களே. அப்ப நம்ம ஒருத்தருடைய எண்ணம் பல பேரின் மூலியமாக இந்த ட்ரெயின் நிக்கிறதுக்கு காரணமாச்சு அப்படின்னு மகரிஷி நினைச்சாராம். அப்ப என்ன நினைச்சாராம், இனிமே இந்த மாதிரி ஒருத்தருடைய நம்மளுடைய சுயநலத்திற்காக இந்த மாதிரி எண்ணம்லாம் எழக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படின்னு சங்கல்பம் செய்து கொண்டாராம். அதாவது எண்ணியவன் உறங்கிடலாம், ஆனால் எண்ணங்கள் என்றுமே உறங்காது அப்படிங்கிறார். அப்ப எண்ணமே ஒரு நாடக மன்றம் போல. நாம எந்த எண்ணத்தை எண்ணினாலும் கால, தூர, பருமன், வேகம் என்ற 4 பரிமாணங்களுக்குள்ள தன் இயக்கத்துக்கும் பிற இயக்கத்திற்கும் இடையே, அப்புறம் ஒரு பொருளுக்கும் மற்றொரு பொருளுக்கும் இடையே, ஒரு இயக்கத்திற்கும் மற்றொரு இயக்கத்திற்கும் இடையே, முன்பு உணர்ந்ததற்கும் தற்போது உணர்வதற்கும் இடையேன 4 பரிமாணங்கள்ல கணித்து இன்பமாகவோ துன்பமாகவோ விளைவுகளாக நிச்சயம் செயலுக்கு வரும். அதே சமயம் எந்த மன அலைச்சூழலில் விரைவில் பதிவு செய்ததோ, அது உள்ள கருமேயத்துல பதிந்ததோ, அதே மன அலைச்சூழலில் வரும்போது மீண்டும் எண்ணமாக எடுத்து காட்டுகிறது. இதற்கு ஒரு ஜென் கதையை ஒண்ணு பார்ப்போங்க. ஒரு வியாபாரி ஒரு நகரின் காவலாளியிடம் கேட்கிறாரு, நான் இந்த இந்த ஊர்ல வியாபாரம் செஞ்சுக்கவா அப்படின்னு கேட்கிறாரு. செய்துட்டு அவர் என்ன கேட்கிறாரு, அனுமதி கேட்கிறாரு. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் அந்த ஊரு நகரத்துக்குள்ள அந்த காவலாளி இருப்பாங்க, அவங்க அனுமதியோட தான் உள்ளுக்குள்ள போக முடியும். அதோட மட்டும் இல்லாம அந்த வியாபாரி என்ன சொல்றாரு, எங்க ஊர்ல மக்கள் எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்காங்க, ஒருவர் தாக்கி கொண்டு உள்ளனர், நிம்மதியாகவே வாழ முடியல, எப்பொழுதும் அதே அடிதடியாகவே உள்ளது, அதனால பயத்தோடவே வாழ வேண்டி உள்ளது, அதனால இங்கு வியாபாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த காவலாளி சொன்னாரா, வேண்டாப்பா, இந்த ஊர் உன்னுடைய ஊரை விட ரொம்ப மோசமான ஊர், நீ உங்க ஊர்லயே வியாபாரம் செய்து கொள் என்று அனுப்பிவிட்டார். சிறிது நேரம் கழிச்சு இன்னொரு வியாபாரி வராரு. அவர் இந்த வாயில் காப்பாளிட அந்த காவலாளி கிட்ட கேட்கிறாரு, நான் இந்த ஊர்ல வியாபாரம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு. அவ கேட்டோடனே அதற்கு அது காவலாளி கேட்கிறா, எதற்கு அப்படின்னு, இங்க எதுக்காகப்பா இந்த ஊர்ல வியாபாரம் பண்ற அப்படிங்கும்போது அந்த வியாபாரி சொல்றாரா, எங்க ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப நல்லவர்கள், எப்பொழுதும் எல்லோருக்குமே உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் உடையவர்கள்,
ஆனால் தற்பொழுது அங்கு வியாபாரம் சிறிது மந்தமாக நடக்கிறது. எனவே இந்த ஊர்ல நல்ல வியாபாரம் செய்து பின்பு எங்க ஊருக்கே சென்று விடலாம் என்று உங்க ஊர் வந்துள்ளேன் அப்படின்னாராம். அதற்கு அந்த காவலாளி சொன்னாரா, சரிப்பா, நீ இந்த 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 நான் உங்க ஊர் மாதிரியே இந்த ஊர்ல இருக்கிற நகரத்துல இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப நல்ல மக்கள், எல்லாரும் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள், அதனால நீ வியாபாரம் பண்ணு அப்படின்னாராம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பக்கத்துல இருந்த இன்னொரு காவலாளி கேட்டாரா, இந்த முதல் காவலாளி கிட்ட, ஏன்பா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு, அவரை வந்து இங்க வியாபாரம் பண்ணாத, நீ உங்க ஊர்லயே போய் பண்ணிக்கன்ட்ட, ஆனா இங்க இந்த இவரிடம் வந்து வியாபாரம் செஞ்சுக்க அப்படின்னு சொல்ற, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு இந்த காவலாளி சொன்னாராம், நமது மனம் கண்ணாடி போன்றது, நம்ம எதை எண்ணுகிறோமோ அதையே நமக்கு திருப்பி தரும் என்றாராம். எந்த எண்ணமும் நம் மனதில பதிந்து திரும்ப திரும்ப பிரதிபலித்து உடலில் ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு செயலுக்கு வர வேண்டிய வேகத்தையும் அதாவது அந்த செயலுக்கு வர்றதுக்கான வேகத்தை எப்பவும் எதிர்பார்த்துட்டே இருக்கும், செயலுக்கு வரவும் முனையும். இதையே திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வோம் அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு சின்ன ஒருத்தர்கிட்ட இருந்து பொருளை எடுக்கணும்னு நினைச்சா கூட அது பதிவாக பதிஞ்சிருமா. அப்ப எண்ணத்தின் உயர்வை ஒட்டியே மனதின் தரமும் உயர்வும் அமைகின்றன. மனதின் தரத்தை பொறுத்துதான் அவனுடைய வாழ்வின் தரமும் உயர்வும் அமைகின்றன. எனவே எண்ணத்தை எப்பொழுதும் பண்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எண்ணத்துக்கு எண்ணம் தான் காவலாகுது. அப்ப எண்ணத்தை எப்பவுமே உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். எண்ணத்தை அடக்க நினைத்தால் என்ன ஆகுங்க? அலையும். அறிய நினைத்தால் அடங்கும். எண்ணத்தால் தான் ஆராய முடியும். ஒருவருடைய எண்ணத்துக்கு காவலாளி, நீதிபதி எல்லாமே அவருடைய எண்ணங்கள் ஆகும். எண்ணம் எழும்போதே அது ஆராய்ந்து, தீமையான எண்ணமா இருந்தா என்ன பண்ணா, வலு சேர்க்காம சங்கல்பம் செய்து, இப்ப மகான் செஞ்சார்ல அது மாதிரி சங்கல்பம் செய்து மீண்டும் அந்த எண்ணம் வராத அளவிற்கு நம்ம எப்பவும் வலு சேர்க்க வேண்டும். ஏனெனில் ஒரு எண்ணம் ஒரு முறை மனதுல பதிஞ்சிடுச்சுன்னா, தோன்றிவிட்டால் அது உயிரணுக்களில் அந்த அணுக்கள்ல பதிஞ்சு எப்ப பாரு அது செயலுக்கு எப்ப வரும் காலம் காத்து கொண்டு ஒரு நாள் வந்து முடியும். அதே மனச்சலுக்கு வரும்போது இப்ப நம்ம ரொம்ப இதை அகக்காட்சியாக பிரதிபலித்து கொண்டே இருக்கோம். இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம இங்க இருக்கோம், இப்ப எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கோம். யானை அப்படின்னு நான் இப்ப சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நம்ம இதுகிட்ட யானையே இல்லை, ஆனா யானையின் அத்தனை தோற்றமும் நம்ம கிட்ட வந்துருது இல்லையா? எப்ப யானையை பார்த்தோம், எப்பவா பார்த்தோம், இல்லை எப்பவோ பார்த்தோம். ஆனா அதனுடைய யானையினுடைய கண்ணு, அந்த சின்ன கண்ணு, அப்புறம் பெரிய காது, தும்பிக்கை, சிறிய விழி, அந்த குட்டியூண்டு விழி, அப்புறம் அந்த சின்ன வால், அது எல்லாமே அந்த யானையின் அளவுக்கு நம்ம மூளை என்ன பண்ணிருச்சுங்க, அது அப்படியே விரித்து காத்து விட்டது இல்லையா? அலைப்பதிவுல பதிந்தது எப்பவோ பார்த்த யானை இப்ப நமக்கு அப்படி பதிந்து அப்படியே யானையுடைய தத்ரூபமாக வெளியில வந்துருச்சு. அதனாலதான் நமது மகரிஷி எண்ணத்தை பற்றி சொல்லும் போது, நாம் எண்ணம் வந்து 7 இடங்கள்ல பதியும் அப்படிங்கிறாரு. உடல் செல்கள்ல எப்படின்னா விரிவு சுருக்க பதிவாக இப்ப இல்லையா அது மாதிரி. அப்புறம் உயிர் துகள்கள்ல சுக்கும பதிவாக பதியுங்கிறாரு. அப்புறம் ஜீவகாந்தத்துல பிரதிபலிப்பு பதிவாக எப்ப இருந்தாலும் ஒரு நாளைக்கு செயலுக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கருமையத்துல தரப்பதிவாகவும், மூளையில நினைவு பதிவாகவும், இப்ப யானை சொன்னோம்ல அந்த மாதிரி, வித்துல மரபு பதிவாக, வான்காந்தத்தில் சமுதாய பதிவாக பதியும். அதனால எப்பவுமே நம்ம எண்ணத்தை ஆராய வேணும் அப்படிங்கிறாரு. அப்ப எங்க ஆரம்பித்தோமே அந்த இடத்துலதான் அந்த எண்ணம் வந்து முடியும். நாம் அறிவு நிலையில் ஆதிகால மனிதன் மாதிரியா இருக்கோம். இப்போ நம்ம அறிவு நிலையில உயர்ந்தாலும் தன்னுள்ள நம்ம கிட்ட எனக்கு நன்மை அளிக்கின்ற குணநலங்களை மனிதனால் வெளிப்படுத்த முடியவே இல்லை இல்லையா? நல்ல குணம்லாம் இருக்கு நம்ம கிட்ட, ஆனால் அது வெளிப்படுத்த முடியறதுக்கு இல்லை. மேலும் நம்முடைய வாழ்வில ஏற்படும் சிக்கல்களுக்கும் துன்பத்துக்கும் நாமும் நம் செயல்களும் தான் காரணம் என்றால் ஏற்றுக்கொள்வோமா நம்ம? நான் தான் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற அத்தனை செயலுக்குமே அத்தனை துன்பத்துக்குமே காரணம்னா நான் ஏற்றுப்பேனா? யாருமே ஏற்றுக்க மாட்டாரு. நான் என்னை பார்த்தா என்ன எப்படி தெரியுது அப்படின்னு தான் கேட்போம். இல்லை யாராவது வந்து சொன்னா நீ தான் காரணம்னா, இல்லை என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு தான் கேட்போம். வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அறிவின் குறைபாட்டினால் இயற்கை நீதி தெரிவதில்லை. இதனால செயல் விளைவு தத்துவமும் நமக்கு புரியறதில்லை. இதற்கு காரணம் நம்மளுடைய அறியாமையும் மனிதத்தன்மையை விட விலங்கினத்தன்மையை மேலோங்கி இருக்கின்றது. இதனால்தான் நமது வாழ்வில பிறப்பின் நோக்கம் மறந்து
தான் தனது என்ற அதிகார பற்றும் பொருள் பற்று மீது கொண்ட ஆசை வந்த நோக்கம் என்ன ஆயிருது, மறந்து போய்விடுவதால் வாழ்க்கையில துன்பம் வருகின்றது. நமது முழுமை நோக்கிய பயணத்துல விலங்கின பதிவுகளை மாற்றிக்கொண்டு தன்னை தானே ரசிப்பதற்காக தானே இங்க வந்திருக்கோம். ஏற்படுத்திய ஒரு நிலைதான் நம்மளுடைய மனிதனாக வந்திருக்கோம். ஆனா வான்காந்தத்துல ஜீவன்கள் ஏன்னு கேட்டா ஏன் மனிதனாக வந்திருக்குன்னா, வான்காந்தத்துல ஜீவன்கள் உருவாக முடியாது. ஜீவகாந்த களத்தில் தான் ஜீவன்கள் உருவாக முடியும். அதனால்தான் இன்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க, எந்த கிரகங்களெல்லாம் மனிதன் போய் வாழ முடியும் என்று ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள், பார்த்து கொண்டே வருகின்றார்கள். ஆனால் இறைநிலை எல்லை இல்லாத ஆற்றலாக இருப்பதால், அங்கிருந்து வந்த ஆற்றலே மனமாக செயல்படுவதால் மனத்திற்கு எல்லை இல்லாத ஆற்றலாக இருக்கின்றது. அதற்கு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஏகலைவன் இல்லையா, முதல்ல இந்த நம்ம இப்ப ஜூம்ல எல்லாம் இணையறோம்ல, இணைய வழி வசதியை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தா ஏகலைவன் தான். ஏன்னா ஏகலைவன் எப்படி இருந்தாரு அப்படின்னா, அதாவது ஏகலைவனுக்கு எப்படி வந்தது, துரோணாச்சாரியனுடைய எண்ணம். அதாவது அவருடைய மாணவருக்குலாம் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சாரு துரோணாச்சாரியார் பயிற்சிகளை. ஆனா அவர் அதுக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு எப்படி சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சதெல்லாம் இவர் பண்ணி செஞ்சாரு. அர்ஜுனன் செய்யக்கூடிய அத்தனை இதையுமே ஏகலைவன் செய்தார் இல்லையா. அப்ப முதல்ல அவருக்கு ஏகலைவனுக்கு யார் கொடுத்தாங்க, இந்த பிரபஞ்சம். சமுதாயத்திலிருந்து பிரபஞ்சத்தின் வழியாக தானே அவர் ஏகலைவன் கற்றுக்கொண்டார். அப்ப இந்த சமுதாயத்துல அது பதிவாக இவர் என்ன நினைச்சாரோ அதெல்லாம் சமுதாயத்துல பதிஞ்சு அந்த வான்காந்தத்தின் மூலியமாக ஏகலைவன் விஷயத்தை எடுத்துக்கொண்டு கற்றுக்கொண்டார் இல்லையா. அப்ப எல்லாமே இந்த மாதிரிதான் வரும், சமுதாய பதிவாக. யார் மூலயமா நம்ம என்ன போட்டாலுமே சமுதாயத்தின் மூலம் யார் மூலயமாவது செயலுக்கு வரும். இதை நமது மகான் முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்று நுந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முற்றி மோதி நின்று நெருங்கிறார். எந்த ஒரு செயலும் எண்ணத்தால செயல்படுகிறது, அது நல்லதாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறார். அத நம்ம சொல்றதுக்கு அந்த காலத்துல அவங்களுக்கு தெரியல. அதனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. முற்று நுந்த போதில் அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதுதான் செயல். ஆனாலும் அதை சொல்வதற்கு தெரியாம அப்படியே விளக்கம் இல்லாம அப்படியே மேம்போக்காக சொல்லி முடித்து விட்டார்கள். மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா, திருதராஷ்டிரன் ராஜ்யத்தை தனக்கு பிறகு தன் சந்ததிகளே என்று ஆள வேண்டும் என்ற எண்ணமே அவர் புலன்மயக்கத்தில் சிக்க காரணமாயிற்று. பஞ்ச பாண்டவர்கள் 5வரையும் 5 புலன்களாக நம்ம பார்க்கலாம். இப்ப யுதிஷ்டர் தர்மன தோல் இல்லையா. அப்ப அவர் யமதர்மனின் மகன். அப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, பார்த்தா அப்பா மாதிரியே இருக்கு, அம்மா மாதிரியே இருக்கான்னு. அப்ப அவர் எப்படி இருந்தார், அவருடைய தந்தை போலவே நீதிமானாக இருந்தார். யமதர்மன் அப்படி அவர் காலம் எந்த விதத்திலையும் இது பண்ண மாட்டார் இல்லையா, யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார். அது மாதிரி நீதியில இவர் எப்பவுமே தந்தை போல நீதி தவறாமல் இருந்தாரு. அடுத்தது சகாதேவன், எதிர்காலத்தை அறிந்து கூறுபவர், அதாவது ஜோதிடத்துல வல்லவராக இருந்தாரு. அப்புறம் நகுலன், அவருடைய கண் நல்ல இதுவா இருக்கும். வெகு தூரத்துல உள்ள விலங்குகளை அறியும் ஆற்றல் பெற்றவர். எந்த இடத்துல ஊர்ல இது வந்தாலும் வெகு தூரத்துல இருக்கக்கூடிய விலங்குகளை கூட கண்டுபிடிப்பார் அவரு. அடுத்தது பீமன், மூக்கு, வாயுவின் புதல்வன், சமையல் கலையில வல்லவர் இவர். மிகப்பெரிய சமையல் செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாசனைய முகந்து பார்த்தே சொல்லிடுவாங்க இல்லையா. அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் சமைக்கிறாங்கல்ல, ஒவ்வொன்றுமா டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. எப்படி அந்த சமையல்ல உப்பு ஜாஸ்தி இருக்கா, இன்னொன்று இருக்கா அப்படிங்கறத அந்த நுகர்ந்தே, அதாவது அந்த ஸ்மெல்ல பார்த்தே அவங்க சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு அதே போல பீமன் ஆற்றல் சிறந்தவராக இருந்தார். அதே போல அர்ஜுனன் காது வில்வித்தையில் சிறந்தவர். போரின் போது எந்த பக்கத்துல, காது நல்லா கேட்டதானே, எந்த பக்கத்துல இருந்தாலும் ஆயுதங்கள் வந்தாலும் திருப்பி தாக்க முடியும். அந்த அளவுக்கு அவரோட காது நல்லா ஷார்ப்பா இருந்தது. இப்ப பஞ்ச பாண்டவர்களை 5 இந்திரியங்களாகவும் 5 புலன்களையும் 5 புலன்களை தாக்கும் கருவி மட்டும் இல்லைங்க, இதை வசப்படுத்தும் கருவி என்கிறார் குறளில் வள்ளுவர். என்ன சொல்றாரு, பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர ஒழுக்கம் நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்கிறார். அதாவது எண்ணத்தை ஆராயாமல் விட்டால் அது ஆசையாக மலரும். பொறி என்பதற்கு வசப்படுத்துதல் அப்படின்னு பொருள் இல்லையா. எலி பொறிவை போல அதை வசப்படுத்தி இழுப்போல, அது மாதிரி இந்த 5 கருவிகளை, இந்த 5 பேரும் அவங்க பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் அந்த 100 பேரையும் வசப்படுத்தி போருக்கு இழுத்தாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்ப வசப்படுத்தல் அப்படின்னு பேர் இருக்கு. 5 புலன்கள் வழியாக செல்லும் ஆசைகளை கையாள தெரியாதவன்
ஒழுக்கமான வழியில் நீண்ட நாள் வாழ அதாவது 5 புலன்களையும் நல்ல வசப்படுத்தக்கூடியவர்கள் தான் நீண்ட நாள் வாழக்கூடியவராக இருப்பார்கள் அப்படிங்கிறாரு வள்ளுவர். அப்ப ஆனால் மனிதன் தவறான செயல்களால் தன்னையும் பிறரையும் துன்புறுத்துவது என்பது தன்னுள் உள்ள இறைவனையும் பிறர் உள்ள இறைவனையும் துன்புறுத்துவதாக ஆகிவிடுகின்றது. ஆனால் துன்பத்திற்கான காரணமா யாரையாவது நம்ம கையை நீட்டி விடும், இவங்கதான் எனக்கு காரணம் அப்படி ரொம்ப சுலபமா எந்த தப்பையும் நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், அடுத்தவங்களை காமிச்சிடுவோம். இதற்கு காரணம் என்னவெனில் நம்மளிடம் பொதுவாக எதிர்பார்ப்புகள் அதிகமாகிவிட்டது. எதிர்பார்ப்புனால என்ன ஆச்சு, தடையோ தேக்கமோ ஏற்பட்டவுடன் மனதில் ஒரு குழப்பம், சந்தேகம், பயம் என வரிசையாக காரணங்கள். இதன் விளைவாக என்ன, நம்ம கிட்ட 6 பஞ்சமகாபாதகங்கள் என்னென்ன, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு, மனப்பான்மை, வஞ்சும் என 6 வரிசையாக வந்து விடுறது. அப்ப மகான்கள் சொன்ன வார்த்தை எப்பொழுதுமே தப்பாதுங்க. நமது குருபிரான் எதிரிகளையும் நம்ம வாழ்த்தணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நாம என்ன கேட்போம், எப்படிங்க அவர்களை நம்ம பொதுவா கேட்கறது, ஆரம்ப காலத்துல எல்லாம் நாங்க எல்லாமே அப்படிதான் கேட்போம். எதுக்காக அவங்கள வாழ்த்தணும், வாழ்த்தினாலும் அவங்க நம்ம கிட்ட திருப்பி திருப்பி சண்டைக்கு வந்துட்டு தானே இருக்காங்க அப்படின்னு. ஆனா வாழ்த்த வாழ்த்த நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி வருங்க. நம்ம கிட்ட சினம், அவங்கள்ட்ட மேல இருந்த சினம் முதல்ல போக ஆரம்பிக்கும். ஏன்னா சினம் என வஞ்சம் வரைக்கும் கொண்டு வந்து சொல்லிவிடும். அதனால இப்ப அதோட அவர்களை பற்றி எண்ணமே நமக்கு தோணவே தோணாது. அவங்க என்ன பண்ணினாலும் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிடுவோம். நமக்கு அந்த அந்த எண்ணமே வராது. வாழ்த்தாமல் விட்டால் அவர்கள் பற்றியான எதிர்மறையான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். அதோடு அவர்கள் நமக்கு தீங்கு மட்டுமே செய்வார்கள் என்ற பயம் வர ஆரம்பிக்கும். தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் வெளியில யாராவது ஏதாவது ஒரு விபத்து அப்படின்னு சொன்னாலே அவர் என்ன பண்ணுவாரு, அவங்க வீட்டுல இருந்து யாராவது வெளியில போனாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் சொல்லுவாரு, எங்க வீட்டுல இருந்து போனவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்பாரு. அது மாதிரி அந்த எண்ணம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு முறை அவங்க வீட்டுல எந்த எண்ணமும் என்ன ஆகுங்க, எண்ணம் எழும் இடம் ஒரு புள்ளியாகும், எழுந்து முடிக்கும் இடம் அகண்டாக்காரம். அதனால அது மாதிரி ஒரு தடவை அவருடைய அத்தை, அவங்க அப்பாவுடைய சகோதரி உங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அவர் என்ன பண்ணார், வெளியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க ஊருக்கு கிளம்பி. அங்க ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்லிட்டாரு, எங்க அத்தை தான் அப்படின்ட்டார். அது போலவே ஆயிடுச்சு அவங்க அத்தைக்கு. அது மாதிரி எந்த எண்ணமும் அந்த எண்ணம் பலித்து விட்டது இல்லையா. இந்த மாதிரி எண்ணங்கள் பொதுவாக என்ன ஆகும், நம்மளுடைய அட்ரினல் சுரப்பிய வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேகமா அட்ரினல் சுரப்பி வேலை செய்யும். இந்த மாதிரி அடிக்கடி அவருடைய இந்த மாதிரி எண்ணம் அவருக்கு போட்டு போட்டு என்ன ஆகும், அட்ரினல் சுரப்பி ஒரு நாள் செயலிழந்து செய்ய ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்படி அப்புறம் நெகட்டிவ் தாட், எப்ப எந்த சிந்தனை திறன் குறைய ஆரம்பிச்சிடும். அதோட பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், உடல் அதிக அளவுல வேர்க்கும். சில பேருடைய கையை தொட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சில்லுன்னு இருக்கும். அப்புறம் நரம்பு தளர்ச்சி வரும், தலைவலி வரும், ஒரு பதட்டம், எதையும் சொல்ல வேண்டுமானா அதை சொல்ல முடியாத ஒரு பதட்டமான நிலைமைகள் வந்துவிடும். இவற்றை எல்லாம் நம்மளால சுலபமா தீர்த்துக்கலாங்க. என்ன ஒண்ணே ஒண்ணுதான், நேர்மறையான எண்ணம். அந்த நெகட்டிவான எதிர்மறையான எண்ணத்திலிருந்து நேர்மறையான எண்ணம், பாசிட்டிவ் தாட் இருந்தாலே போதும். என்னால முடியும் அப்படிங்கிற அழுத்தமான எண்ணம் மனத்திற்கு சொல்லி பாருங்க, நிச்சயம் முடியும். அதோடு செயலில் எப்பொழுதுமே தூய சிந்தனை, நேர்மையோடு இருந்தல், இப்படி இருப்பவர்கள் தான் சிறப்பான ஆளுமை தன்மையும் பெற்று இருப்பார்கள். மேலும் முடியும் என்ற எண்ணம் போதே உடல்ல ஒரு பாசிட்டிவ் ரசாயன மாற்றம் ஏற்படுவதை நம்மளால உணர முடியும். அதன் பிறகு செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பானதாக இருக்கும். அதோடு பிட்யூட்டரி சுரப்பி நன்கு சுரக்கும் போது எதிர்மறைய எண்ணங்களும் குறையும். அதே சமயம் அட்ரினல் சுரப்பியின் அளவு கட்டுப்பாட்டிற்குள்ள வரும். அட்ரினல் சுரப்பியில என்னென்ன நன்மை இருக்கு அப்படின்னா, நல்லா வேலை செஞ்சா என்ன நன்மை அப்படின்னா, நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கும், இதய துடிப்பு சீராக வைத்துக் கொள்ள உதவும், மன அழுத்தத்திற்கு எதிர்வினையாக செயற்பட முடியும். அப்ப நேர்மறையான எண்ணம் எந்த செயலையும் திட்டமிட்டு செயல் செய்ய உதவும். எந்த செயலாக இருந்தாலும் திட்டமிடல் ரொம்ப அவசியங்க. ஒரு நடந்த சம்பவம், ஒரு தாயும் மகளும் பரீட்சைக்காக வெளியூருக்கு போறாங்க. அப்ப இங்க இருந்து சென்னையிலிருந்து அதாவது நார்த் இந்தியாவுக்கு போறாங்க. அவங்க திட்டமிட்டது ஃபிளைட்ல போகிறதுக்கு. 9 மணிக்கு ஃபிளைட்டுனா இவங்க 8:20 ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்காங்க. அப்ப எப்படி இருக்கும் பாருங்க அவங்களுடைய எண்ணம். ஆனா மனசுக்குள்ள ஒரு எண்ணம்,
பாசிட்டிவான ஒரு சின்ன எண்ணம் ஃப்ளைட்ட பிடிச்சிடலான்னு. அது மாதிரி ஃப்ளைட்ட பிடிச்சிட்டாங்க. ஆனா, அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன எப்படி இருக்கும் மனம் வந்து ஒரு ஒரு பதபதப்பான நிலையில தானே இருக்கும். இல்லையா? போகிறது எக்ஸாமுக்கு. அப்ப அந்த எக்ஸாம் தவறி விட்டுருவோமா? அப்படிங்கிற நெகட்டிவ் எண்ணமெல்லாம் வர ஆரம்பிச்சுரும். அப்ப எப்பவுமே திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். அப்ப நேர மேலாண்மை மிக மிக முக்கியம் அல்லவா? ஒரு விதமான ம் அ பதட் அ அப்ப இது அப்பொழுது யாரையும் நம்ம குறை கூற முடியாது இல்லையா? என்ன நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடியது நீதான், நான் தான் அப்படின்னு. ஆனா இதெல்லாம் இல்லாம குறை கூறுபவர்கள்ல எத்தனை பேர் நட்பாக இருப்பார்கள்? குறை சொல்லாம இருக்கிறவங்க கிட்ட தான் நட்பு வட்டம் அதிகமாக இருக்கும். அவர்கள சுத்தி பெரிய நட்பு வட்டமே இருக்கும். உதாரணத்துக்கு இப்பொழுது வரும் இப்ப நிறைய நம்ம கிட்ட நிறைய எலக்ட்ரிக்கல் பொருள்லாம் வாங்குறோம். அதுல பாத்தீங்கன்னா புது புது அப்கிரேடு. நான் நேத்திக்கு ஒண்ணு வரும், இன்னைக்கு வர்றதுல பாத்தீங்கன்னா வேற விதமான அப்கிரேடு வரும். அதே மாதிரி மொபைல் எடுத்துக்கலாம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி வாங்கின மொபைலுக்கும் இப்போக்கும் நிறைய அப்கிரேடு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அத வந்து அத செயல்படுத்தி பார்க்கறதுக்கு கொஞ்சம் அச்சம் இருக்கும். எங்கேயாவது தப்பா செயல்படுத்திடுவோமோ அப்படின்னு. ஆனா நம்மள வீட்ல இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, கிடுகிடுன்னு அத ஆப்பரேட் பண்ணி நம்ம கிட்ட குடுப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட கோபப்படாம ஒரு பாராட்டி, இதுதான் நான் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீ வந்து எனக்கு நல்லா பண்ணிட்ட" அப்படின்னு அவங்கள பாராட்டி குடுக்கும்போது, அந்த பாசிட்டிவிட்டி 2 பேருக்கும் இடையே ஒரு இணக்கமான நட்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்றாங்க, ஔவையார் என்ன சொல்றாரு, "கற்றது கைமண் அளவு" அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்துல நிறைய இருக்கு. எப்பொழுது எந்த செயலையும் மன மகிழ்ச்சியோடு இன்பத்தை தர வேண்டும் என்றால் எண்ணம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதற்கு எண்ணம் ஆராய்தல் பயிற்சி மிக மிக அவசியம். ஏனெனில் எண்ணம் தான் சொல்லாக, செயலாக வடிவம் தருகின்றது. எனவே தான் நமது மகான் அந்த எண்ணங்களை என்ன பண்ண சொல்லியிருக்காரு, பயிற்சி செய்ய சொல்லியிருக்காரு. பயிற்சி முதல்ல நமக்கு என்ன பயிற்சி கொடுத்திருக்காரு, எண்ணம் ஆராய்தல் பயிற்சி தான் கொடுத்திருக்காரு. எந்த எண்ணமாக இருந்தாலும் 6 விதத்துல நமக்கு வருங்க. ஒண்ணு வந்து தேவையின் அடிப்படையில வரும். இப்ப பசி ஏற்படுது, அது தேவையின் அடிப்படையில வருதான். அதே மாதிரிதான் இப்ப உடற்பயிற்சி செய்யறதும் தேவையின் அடிப்படையில நம்ம உடற்பயிற்சி செய்யறோம். ஏன்னா நம்ம அன்றாட உடற்பயிற்சி செய்யும் போதுதான் நம்ம நம்ம கிட்ட இருக்கிற அன்னைக்கு சஞ்சித கர்மாவாக இருந்தாலும் நம்ம கிட்ட போகும். அன்னைக்கு என்ன பதிவோ அதை நம்மளால கழித்து கொள்ள முடியும். அப்ப உடற்பயிற்சி மிகவும் முக்கியம். அதை வந்து பழக்கமாக மாற்றிக்கொள்ளும். தேவையை நம்ம அந்த உடற்பயிற்சி செய்தல நம்ம பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி நம்ம பிரஷ் பண்றோமா காலையில எழுந்து, அது மாதிரி அந்த உடற்பயிற்சி செய்தல நம்ம பழக்கமா அன்றாடம் அதை கட்டாயமாக்கி கொள்ள வேண்டும். அதே போல அடுத்த சூழ்நிலை ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்படும் நமக்கு அந்த பயிற்சி செய்ய முடியாத அளவுக்கு. ஆனா அது சில சமயங்கள்ல இப்ப காய்ச்சல் மாதிரி ஏதாவது நோய் வந்துட்டா கூட நம்ம என்ன பண்ணலாம், அப்பொழுது கூட நல்லா நம்ம சாந்தி தவம் பண்ணிட்டு ரிலாக்ஸேஷன், உடற்பயிற்சி ஏந்து செய்ய முடியலன்னா கூட சாந்தி தவமும் ரிலாக்ஸேஷனும் செய்து முடிக்கும் போது நம்ம உடல்ல நல்ல ஆற்றலை நம்மளால பெற முடியும். அப்புறம் பிறர் மன தூண்டுதல் சமயங்கள்ல என்ன பண்ணுவாங்க, பண்ணாட்ட இன்னைக்கு ஒரு நாள் பண்ணாட்ட என்ன நாளைக்கு பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம மனம் அந்த எண்ணத்துக்கெல்லாம் போகாம, இல்ல இல்ல இன்னைக்கு நான் உடற்பயிற்சி செய்தே தீரணும் அப்படின்னு நம்ம செய்ய வேண்டும். அப்ப பிறர் மனம் தூண்டுதலுக்கும் வந்து நம்ம அதனால வர பாதிப்புல இருந்தும் நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். அடுத்தது கருவமைப்பு கருவமைப்பு மூலமாக வரும் நோய்களையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகாம செய்யறதுக்கு நமக்கு உடற்பயிற்சி என் மகா நல்லா வடிவமைத்து கொடுத்திருக்கா. ரொம்ப எளிமையான பயிற்சி தான். ஆனா அவ்வளவு பலன்களையும் தரக்கூடிய பயிற்சி. அதை நாம கட்டாயம் செய்ய வேண்டும். இப்ப தெய்வீகம் இந்த மாதிரி உணர்ந்து செயல்படும் போது அந்த எண்ணம் தெய்வீக எண்ணமாக மலர்கின்றது. எனவே தினமும் சிறிது நேரம் நம்ம வந்து நல்ல காலையில எழுந்து காயகல்பம், அதை தொடர்ந்து உடற்பயிற்சி, தவம், அப்புறம் அகத்தாய்வு செய்யும் பொழுது நமது எண்ணம் எப்பொழுதும் தூய்மையான எண்ணமாகவே இருக்கும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறே. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பு. எண்ணத்தை பற்றி நல்ல அருமையா சொன்னீங்க. மகானுடைய பாடல், திருக்குறள், ஔவையார் பாடல், நல்ல கதைகள் ரொம்ப அருமையா சொன்னீங்க. எந்த எண்ணம்னாலும் அது காலம் வரும்போது அது எப்படியும் நம்மளுக்கு நிறைவேறிடும். அதே மாதிரி பஞ்சபாண்டவர்களை ஐம்புலன்களோடு ஒப்பிட்டு சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. அதனால நம்ம எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களை, தூய்மையான எண்ணங்களை தான் நம்ம மனதில் கொண்டு செயல்பட்டா வாழ்க்கையில சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அம்மாவை வாழ்த்துவோம்.
என்று மிகச் சிறப்பாக உரை நிகழ்த்திய வனஜா வைத்தீஸ்வரன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி வனஜா வைத்தீஸ்வரன் அம்மாவும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் நலம், ஆயுள், நிறை செல்வம், உயர் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். நன்றிம்மா. அறிவிப்புகள்: காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், காலை 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும்.